என்னம்மா உங்க வீட்ல இருந்து ஒரு மாதிரி மோசமான ஸ்மெல் வருது என்னன்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்டதுமே பதறி போன அந்த பெண் பதட்டத்துல ஏதேதோ சொல்ல அதை கேட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா அதை உண்மைன்னு நம்பி அந்த இடத்தை விட்டு போனாங்க. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்க போற மிக மோசமான ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்குங்கிறது அப்போ அங்க இருந்த யாருக்குமே தெரியாது. அப்படி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட சென்னை பெரம்பூர் சூட்கேஸ் கொலை வழக்க பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவுல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. இந்தியாவோட பல மாநிலங்கள்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடிய எல்லா ரயில்களுமே வந்து நிற்கக்கூடிய அந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அன்னைக்கும் அதிகாலை ரொம்பவே பரபரப்பா இயங்க ஆரம்பிச்சது. சுமார் 4 பிளாட்ஃபார்ம்ஸை கொண்ட இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல 3வது பிளாட்ஃபார்ம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்து நின்று போகக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அப்படி அன்னைக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி பிற மாநிலங்களுக்கு போகக்கூடிய ரயில்களுக்காக பயணிகள் அந்த 3வது பிளாட்ஃபார்ம்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்ல, அதாவது 4வது பிளாட்ஃபார்ம்ல வெளி மாநிலங்கள்ல இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய ரயில்கள் நின்று போகக்கூடிய அந்த 4வது பிளாட்ஃபார்ம்ல ஒரு நீல நிற ட்ராலி பேக் ரொம்ப நேரமா யாரும் கவனிக்காத நிலையில இருந்ததை 3வது பிளாட்ஃபார்ம்ல இருந்த பயணிகள் ஒரு சில பேர் கவனிச்சாங்க. யாராவது வச்சுட்டு போயிருப்பாங்க, வந்து எடுத்துப்பாங்கன்னு அதை கவனிச்சவங்க நினைச்சாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பேகை யாருமே வந்து எடுக்கல. இதனால சந்தேகப்பட்ட பயணிகள் சில பேர் இந்த விஷயத்த ரயில்வே போலீஸுக்கு தெரியப்படுத்தினாங்க. உடனடியா ரயில்வே போலீஸும் அந்த பகுதிக்கு வந்து அந்த சூட்கேஸை பார்த்தாங்க. சாதாரணமா ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி அனாதையா ஒரு சூட்கேஸ் இருந்தா அதுல வெடிகுண்டு இருக்குமோன்னு நினைச்சு போலீஸ் பாம்ப் ஸ்குவாடுக்கு தான் தகவல் கொடுப்பாங்க. ஆனா இந்த நீல நிற சூட்கேஸை நெருங்குறப்போ குடலை புரட்டுற அளவுக்கு துர்நாற்றம் வந்ததால அதுல வேற ஏதோ மோசமான விஷயம் இருக்குன்னு யூகிச்சு ரயில்வே போலீஸ் இந்த விஷயத்த லோக்கல் போலீஸுக்கு தெரிவிக்க அவங்க தடயவியல் நிபுணர்களோட அந்த இடத்துக்கு வந்தாங்க. ரொம்ப பரபரப்புக்கு மத்தியில தடயவியல் நிபுணர்கள் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தப்போ அவங்க எல்லாருமே யூகிச்ச மாதிரி அந்த சூட்கேஸுக்குள்ள இருந்தது ஒரு மனுஷனோட உடம்பு. ஆனா அது தலை கை கால்கள் இல்லாம துண்டிக்கப்பட்ட நிலையில வெறும் உடம்போட மையப்பகுதியான டொர்சோ பகுதி மட்டும் அந்த பெட்டிக்குள்ள கொடூரமான முறையில அடைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. சென்னையோட மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்னான, அதுவும் பல மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிற்கக்கூடிய அந்த பரபரப்பான பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்ட விஷயம் அந்த பகுதி முழுக்க பேசப்பட்டு உடனடியா இந்த விஷயம் நியூஸ்ல வெளியாகி ஒட்டுமொத்த சென்னையையும் அதிர்ச்சி அடைய வச்சுது. அப்பவே எல்லாரும் நினைச்ச ஒரு விஷயம், அந்த சூட்கேஸ் இருந்த அந்த 4வது பிளாட்ஃபார்முக்கு வந்து நின்ன ஏதோ ஒரு வெளிமாநில ட்ரெயின்ல வந்தவங்க தான் இந்த சூட்கேஸை இங்க வச்சிருக்கணும். குற்றவாளிகள் இந்த உடலை பெட்டியில வச்சு ரயிலோட பாத்ரூம்லயோ இல்ல சீட்டுக்கு அடியிலேயோ கடத்திட்டு வந்து இங்க இறக்கி வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. உடனடியா இந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுச்சு. அவங்க முதல்ல ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரம்பூர் ஸ்டேஷன் மற்றும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீஸ் டீம் அணுவா நிமிஷத்துக்கு நிமிஷம் அலசி ஆராய்ஞ்சாங்க. அப்பதான் அந்த சிசிடிவியில ஒரு அதிர்ச்சியான காட்சி போலீஸோட கண்ணுல மாட்டுச்சு. அந்த நீல நிற சூட்கேஸ் எந்த ஒரு ட்ரெயின்ல இருந்தும் பிளாட்ஃபார்முக்கு இறக்கப்படல. அதுக்கு பதிலா அன்னைக்கு அதிகாலை சுமார் 5 மணி வாக்குல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் அந்த கனமான நீல நிற சூட்கேஸை கஷ்டப்பட்டு வெளியில இருந்து தூக்கிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல 4வது பிளாட்ஃபார்ம்ல வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனா அந்த சிசிடிவி காட்சியில அவங்களோட முகம் தெளிவா இல்லாததாலையும் அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாததாலையும் போலீஸால அவங்கள உடனடியா அடையாளம் காண முடியல. இந்த இடத்துல தான் கொலையாளிகளை துல்லியமா அடையாளம் காண போலீஸுக்கு 2 முக்கியமான தடயங்கள் கிடைச்சது. முதலாவது தடயம் அந்த துண்டாக்கப்பட்ட சடலத்தோட இடுப்புல இருந்த ஒரு சாதாரண ட்ரௌசரோட பார்கோடு. 2வது தடயம் அந்த சடலத்துல இருந்து ரத்தம் வெளியே கசியாம இருக்கணும்னு அதை சுத்தப்பட்டிருந்த ஒரு பிரத்யேகமான மருத்துவ கழிவு கவர். போலீஸ் டீம் அந்த பார்கோட ஸ்கேன் செஞ்சப்போ அது சென்னையில இருக்கிற ஒரு பிரபலமான ரெடிமேட் துணிக்கடையோட விவரத்தை காட்டுச்சு. உடனடியா தனிப்படை போலீஸ் அந்த குறிப்பிட்ட கடைக்கு போய் அந்த கடையில இருந்தவங்க மூலமா கடையோட பில்லிங் டேட்டாவை செக் பண்ணி அந்த குறிப்பிட்ட ட்ரௌசரை யாரு எப்போ வாங்கினாங்கன்னு செக் பண்ணதுல அது 2025வது வருஷம் குறிப்பிட்ட தேதியில அமீர் அலி அப்படிங்கிற பெயர்ல வாங்கி இருந்தது தெரிய வந்துச்சு. அந்த ட்ரௌசரை வாங்கியிருந்த அமீர் அலி பில் போடும்போது தன்னோட மொபைல் நம்பரை கொடுத்திருக்காரு. இப்போ இதுல போலீஸுக்கு சந்தேகம் என்னன்னா, கொல்லப்பட்டது அமீர் அலியா இல்ல அவரோட குடும்பத்தை சேர்ந்த யாராவதா அப்படிங்கிறது தான். ஆனா எப்படி இருந்தாலும் அமீர் அலி கடையில கொடுத்த அந்த மொபைல் நம்பர் தான் இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அந்த மொபைல் நம்பரை சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்ல கொடுத்து விசாரிச்சதுல அந்த நம்பர் அதே அமீர் அலி பேர்ல தான் வாங்கப்பட்டிருக்கு. ஆனா அட்ரஸ் ப்ரூஃப்ல அது அசாம் மாநிலத்துல குறிப்பிட்ட அட்ரஸை காட்டுதுன்னு போலீஸுக்கு தெரிய வந்துச்சு.
சரி, இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற அந்த நம்பர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஏரியாவில் ஆக்டிவேட்ல இருந்துச்சுன்னு செக் பண்ணதுல பல நாட்களா அந்த நம்பர் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில தான் ஆக்டிவேட்ல இருந்திருக்குங்கிறத போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அஸ்ஸாம் அட்ரஸை ப்ரூஃபா வச்சிருந்த தேனாம்பேட்டையில வசிக்கக்கூடிய இந்த நபர் சரியா எங்க இருக்காருன்னு தெரியாத நிலையில தான் போலீஸ் தங்களோட அடுத்த கட்ட விசாரணையை கொண்டு போனாங்க. அந்த உடல் சுத்தி வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கவர் மருத்துவத்துறையில ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மருத்துவ கழிவுகளை வைக்கிறதுக்காக பயன்படுத்துற கவர் அப்படிங்கறதால தேனாம்பேட்டையை சுத்தி இருக்கிற பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல அமீர் அலி அப்படிங்கிற பெயர்ல டாக்டரோ நர்ஸோ மெடிக்கல் வேலை செய்யறவங்களோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களோ இப்படி யாராச்சும் இருக்காங்களான்னு போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. தேனாம்பேட்டை பகுதியில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த அமீர் அலி அப்படிங்கிற நபர் அசாம், வெஸ்ட் பெங்கால் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து சென்னைக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தர வேலையை செய்கிறாரு. ஆனால் அவரோட மொபைல் கடந்த சில நாட்களாக சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிறத போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மேலும் இந்த அமீர் அலியோட மனைவியும் இதே வேலை தான் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களோட நம்பரையும் போலீஸ் கலெக்ட் பண்ணாங்க. இதே சமயத்துல பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சூட்கேஸை வச்சுட்டு போன அந்த ஆணும் பெண்ணும் ஒரு ரேபிடோ ஆட்டோவில் வந்திருக்காங்க அப்படிங்கறதும் வேற சில சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்படி கிடைச்ச அந்த சிசிடிவி காட்சிகள் மூலமா அந்த பெண் மற்றும் ஆணோட தெளிவான படம் போலீஸுக்கு கிடைச்சது. ரேபிடோ நிறுவனத்தில் விசாரிச்சு சம்பந்தப்பட்ட தேதியில அந்த குறிப்பிட்ட ஆட்டோவில் யாரு பயணம் பண்ணாங்கன்னு போலீஸ் விசாரிச்சு அவங்களோட டீட்டெயிலையும் வாங்கினாங்க. மேலும் போலீஸ் கலெக்ட் பண்ண அமீர் அலி மனைவியோட மொபைல் நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல செக் பண்ணதுல அந்த வாட்ஸ்அப் டிபியில இருந்த பெண்ணோட புகைப்படமும் ரேபிடோ ஆட்டோவில் வந்த பெண்ணோட புகைப்படமும் 100க்கு 100 சரியா பொருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த பெண் தான் கொலையாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் போலீஸ் அந்த பெண்ணை அவங்களோட வீட்டுக்கு போய் பிடிக்க முயற்சி பண்ணல. ஏன்னா அப்படி பிடிக்க போகும்போது அந்த பெண் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க. இதனால அந்த பெண்ணை பிடிக்கிறதுக்காக வேற ஒரு திட்டத்தை சென்னை போலீஸ் போட்டாங்க. ரஹீமா தேனாம்பேட்டை பகுதியில் பண்ண கேன்சர் பேஷண்ட் சர்வீஸை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த போலீஸ் முடிவு பண்ணி தங்களை மும்பையை சேர்ந்த கேன்சர் பேஷண்ட்னு சொல்லி ரஹீமாவை மொபைல்ல கான்டாக்ட் பண்ணாங்க. தங்களுக்கு அவசரமா ஹாஸ்பிட்டல் ஹெல்ப்பும் தங்குற இடமும் வேணும்னு ஹிந்தியில ரொம்ப யதார்த்தமா பேசினாங்க. இதை உண்மைன்னு நம்பின ரஹீமா அட்வான்ஸ் பணத்தை வாங்குறதுக்காக தேனாம்பேட்டையில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தாங்க. ஆனா அங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த சென்னை போலீஸோட தனிப்படை ரஹீமாவை அதிரடியா கைது செஞ்சாங்க. அவங்க கொடுத்த தகவலின்படி அவங்களோட கூட்டாளியான அஸ்ரஃப் அலி அப்படிங்கிற நபரையும் போலீஸ் உடனடியா கைது பண்ணாங்க. கைது செய்யப்பட்டவங்க கிட்ட நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில தான் இந்த கொடூர கொலைக்கு பின்னாடி இருந்த அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பின்னணியும் கொலைக்கான காரணமும் வெளிவந்துச்சு. அசாம் மாநிலத்தை சேர்ந்த ரஹீமாவுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. ஆனா கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இவங்க தன்னோட கணவரையும் குழந்தையையும் விட்டுட்டு தனியா வாழ்ந்தாங்க. இதே சமயத்துல உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால பங்களாதேஷ்ல இருந்த உறவினர் வீட்டுல தங்கி பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க ட்ரீட்மெண்ட் சரியா இல்லாததால இதுக்கப்புறம் இவங்க சென்னை வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்த இடத்துல தான் அவங்களுக்கு அமீர் அலியோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. அமீர் அலி ரஹீமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணியிருக்காரு. ஆனா இப்படி உதவி பண்ண அவர் அதை மட்டும் பண்ணாம ரஹீமாவுக்கு தெரியாம அவங்கள அந்தரங்கமா புகைப்படம் எடுத்து மிரட்டவும் ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல 1.5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டினவரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரஹீமா கூட நெருங்கி பழக ரஹீமாவும் அமீர் அலியை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. சென்னையிலேயே தங்கி அசாம் போன்ற வட மாநிலங்கள்ல இருந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வர நோயாளிகளுக்கு தங்குற இடம், ஹாஸ்பிட்டல் கைடன்ஸ் மற்றும் மொழிபெயர்ப்பு போன்ற வேலைகளை இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. வெளி உலகத்துக்கு இவங்க நல்ல தம்பதியா தெரிஞ்சாலும் வீட்டுக்குள்ள அமீர் அலி ரஹீமாவை தினமும் கொடூரமா சித்திரவதை செஞ்சதா சொல்லப்படுது. அமீர் அலிக்கு பல பெண்களோட தவறான தொடர்பு இருந்ததா சந்தேகப்பட்ட ரஹீமா அதை தட்டி கேட்டப்போ அமீர் அலி அவங்கள சிகரெட்டால உடம்பு முழுக்க சூடு வச்சு உடல் ரீதியா துன்புறுத்தினதா ரஹீமா வாக்குமூலம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ரஹீமாவை ஏமாத்திட்டு அமீர் அலி வேற ஒரு பெண்ணை 2வதா கல்யாணம் பண்ணிக்கவும் முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த கொடுமைகளுக்கு நடுவுல தான் ஏற்கனவே அஸ்ஸாம்ல காய்கறி வியாபாரம் செஞ்சு அதன் மூலமா அறிமுகமான அஸ்ரஃப் அலியோட ரஹீமாவுக்கு நெருக்கம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அஸ்ஸாம்ல அறிமுகமான அவரும் சென்னையில தான் இருக்காருன்னு தெரிஞ்சு அவங்க மீட் பண்ணி அமீர் அலியோட சித்திரவதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கும் அமீர் அலியை கொலை செய்யறதுக்கு அவங்க திட்டம் போட்டாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில தான் 2026 ஜூன் 2 அன்னைக்கு நைட்டு அமீர் அலியை கொலை செய்யறதுக்கான பிளான் ஃபைனல் செய்யப்பட்டுச்சு. அன்னைக்கு நைட்டு அமீர் அலி குடிக்கிற பால்ல அதிக வீரியம் கொண்ட தூக்க மாத்திரைகளை ரஹீமா அவருக்கு கலந்து கொடுத்தாங்க. அதை குடிச்ச அமீர் அலி கொஞ்ச நேரத்துல ஆழ்ந்த மயக்க நிலைக்கு போனாரு. ரஹீமா இந்த தகவலை கொடுத்ததுமே அஸ்ரஃப் அந்த வீட்டுக்கு உடனடியா போனாரு. ஜூன் 3ஆம் தேதி அதிகாலை அமீர் அலி முழு மயக்கத்துல இருந்தப்போ ரஹீமாவும் அஸ்ரஃப் அலியும் சேர்ந்து அவரோட கழுத்தை வீட்டுல இருந்த கத்தி மூலமா கொடூரமா அறுத்து கொலை பண்ணாங்க.
ஆனா இந்த கொலை ஜூன் 3ஆம் தேதியே நடந்திருந்தாலும் அதுக்கு அடுத்த 2 நாட்கள் வரைக்கும் அவங்களால அந்த உடலை வெளியே எடுத்துட்டு போக முடியல. அவங்க தங்கியிருந்த அந்த தேனாம்பேட்டை வீடு மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற பகுதி அப்படிங்கறதால இறந்து போன அமீர் அலியோட முழு உடலை அவங்களால ஈஸியா வெளியே எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிறது அந்த கொலைக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. இதனால அந்த உடல் ஜூன் 4ஆம் தேதி வரைக்குமே அந்த வீட்டுக்குள்ளேயே தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. வீட்டுக்குள்ள உடல் அழுகி துர்நாற்றம் வர ஆரம்பிச்சதும் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்டதுக்கு வீட்டுல மீன் இருந்துச்சு, அதை மறந்து அப்படியே வச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன், வீட்டுக்கு வந்து அதை பார்த்து தூக்கி போட்டுட்டேன், ஆனாலும் அந்த துர்நாற்றம் போகலன்னு ரஹீமா சொல்லியிருக்காங்க. இருந்த உடலை இதுக்கு மேல வீட்டுல வச்சிருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி அன்னைக்கு இரவே ரஹீமாவும் அஸ்ரஃப் அலியும் வீட்டுக்குள்ளேயே காய்கறி வெட்டுற கத்தியையும் அருவாமனையும் வச்சு அமீர் அலியோட உடலை துண்டு துண்டுகளா வெட்ட ஆரம்பிச்சாங்க. தலைய தனியா, 2 கைகளை தனியா, 2 கால்களை தனியான்னு வெட்டி கவர்கள்ல அடைச்சிருக்காங்க. உடலோட மையப்பகுதியை மட்டும் அந்த நீல நிற சூட்கேஸ்ல வச்சிருக்காங்க. இதுல அமீர் அலியோட தலைய அவங்க செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கொலவாய் ஏரியில வீசினாங்க. 2 கைகளும் 2 கால்களும் தேனாம்பேட்டையில அவங்க வீடு இருந்த பகுதிக்கு பக்கத்துல உள்ள பக்கிங்காம் கால்வாயில வீசப்பட்டுச்சு. குற்றவாளிகள் தந்த இந்த வாக்குமூலத்தை வச்சு ஜூன் 8ஆம் தேதி போலீஸ் டீம் ரஹீமா மற்றும் அஸ்ரஃப் அலிய செங்கல்பட்டு கொலவாய் ஏரிக்கு கூட்டிட்டு போய் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்த அமீர் அலியோட தலைப்பகுதியை மீட்டாங்க. பக்கிங்காம் கால்வாயில வீசப்பட்ட கை கால்களை தேடுற பணி தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் மேலேயும் கொலை மற்றும் ஆதாரங்களை அழிக்க முயற்சி செய்தல் ஆகிய பிரிவுகளின் கீழே போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு கோர்ட்ல ஆஜர்படுத்தினாங்க. வழக்கு விசாரிச்ச நீதிபதி அவங்க 2 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வைக்க உத்தரவிட்டாரு. கொலை செஞ்சு உடலை துண்டு துண்டுகளா வெட்டி வேற வேற பகுதியில வீசிட்டா கொலையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு யோசிச்ச இந்த குற்றவாளிகள் உண்மையிலேயே தலையையும் கைகால்களையும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல தான் வீசியிருக்காங்க. ஆனா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கும். ரேபிட்டோல புக் பண்ணா மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகும். மேலும் இந்த ட்ரௌசர்ல இருந்த பார்கோடு வச்சு கூட போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு எதையும் யோசிக்காம ஏகப்பட்ட க்ளூவை போலீஸுக்கு ஈஸியா விட்டுட்டு போனதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயங்களா இருக்கு. சென்னையில நடந்த இந்த கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.